நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு ஸ்டெடினஸ் வேணும். எல்லா இடத்துலையும் ஒரு உறுதி வேணும், ஒரு நிலையான தன்மை வேண்டும். அலசடிக்கப்படுகிற தன்மை, காற்றை போல அலசடிக்கிற தன்மை, அலையை போல அங்கும் இங்கும் போகிற தன்மை, இது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் நிலை நிற்கிறவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது ஒரு கன்சிஸ்டண்டாக, அது எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அளவில் அனைவருடைய வாழ்க்கையில் இருப்பதில்லை. ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ஏற்றத்தாழ்வு வருகிறது, நிலையற்ற தன்மை அனைவருடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. ஆனால் இந்த நாளிலே தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிற காரியம், நாம் எந்தெந்த காரியங்களில் நிலையற்று இருக்கிறோமோ அதிலெல்லாம் கர்த்தர் நம்மை நிலைப்படுத்துவார், நிலை நிறுத்துவார்.